Hi friends, Bhagavad Gita chapter 7, slogam 19. Bahunam janmana mante jananavaman prapadyate vasudeva sarvam nitisa mahatma sudurlabaha. மனிதன் பல ஜன்மங்களில் அனுபவித்து தவறு செய்யும் போதும் நல்லவை செய்து வரும்போதும் ஞானம் சிதறி கிடக்கும். ஆனால் பல பிறவிகளுக்கு பிறகு ஒருவருக்கு உண்மை ஞானம் பிறக்கும். அதாவது வாசுதேவனே எல்லாம் அப்படின்ற உயர்ந்த உணர்வு. இவ்வாறு இறைவனையே எல்லாவற்றிலும் காணும் மகான்கள் உலகில் மிக குறைவாகவே உள்ளனர். அவர்கள்தான் மகாத்மா. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு யோகி மலையில் தவம் இருந்தார். அவர் அறிவை பெற பல நூல்கள் படித்தார். பல ஆசான்களிடம் சென்றார். ஆனாலும் மனதுக்கு அமைதி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு சிறிய கிராமத்துக்கு சென்றார். அங்கே ஒரு வீணவாசிகள் இருந்தார். சாலையோரத்தில் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் பாடல் வரி இப்படி இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, என்னில் வாசுதேவன், உன்னில் வாசுதேவன், எல்லா உயிர்களிலும் வாசுதேவன் அப்படின்ற லைன் மாதிரி இருந்தது லிரிக்ஸ். யோகிக்கு கோபம் வந்தது. இப்படியெல்லாம் சொன்ன நீ ஞானி ஆகிவிடுவாயா என்றார். வீணை வாசிப்பவர் நிம்மதியாக சொன்னார், நீ பல நூல்கள் படித்தாய், ஆனால் எனக்கு உள்ளே கிடைத்த உணர்வு வாசுதேவனே எல்லாம், அதை நீ இன்னும் காணவில்லை. யோகி அதிர்ந்தார். அந்த ஒரு நிமிடம் தான் அவருடைய பல ஜன்ம அனுபவங்களின் முடிவாய் இருந்தது. அந்த நாளிலிருந்து அவர் யோகி இல்லை, பக்தி வழியில் வாழும் ஒருவர் ஆனார். இந்த ஸ்லோகத்துடைய மாரல் என்னன்னா, நம்முடைய ஞான பயணம் பல ஜன்மங்களுக்கு பிறகுதான் முடிவுக்கு வரும். இந்த ஸ்லோகத்துல நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா பெரிய மனசு மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.